இப்ப முதல்ல பூபதி கடைசியில தான் கவிதை வாசி, 5வது ஆள் தான், 5வது நபர் கவிதை வாசிக்க போறாரு. இப்ப முதல்ல வந்து ஷா கவிதை வாசிக்க போறாரு. ஷாவை பத்தி நான் சொல்றேன். நான் ஷாவை பத்தி இங்க ஒரு குறிப்பு அவர் கொடுத்திருக்காரு, அதை நான் வாசிக்கிறேங்க. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கவிதைகள் எழுதி கொண்டு வருபவர். ஞானக்கூத்தன், ஆத்மநாம், ஸ்டெல்லா புரூஸ் ஆகியோருடன் பழகியவர். ஞானரதம், நவீன விருட்சம், மையம், சொல் புதிது, காலச்சுவடு, குமுதம் தீராநிதி, புது எழுத்து, தக்கை, வேட்கை, அடவி, மணல் வீடு போன்ற இலக்கிய இதழ்களும், மலைகள்.com, கபடாபுரம் போன்ற இணைய இதழ்களும் இவருடைய படைப்புகளை வெளியிட்டுள்ளன. சமீபத்தில் காலமான டாக்டர் KS சுப்பிரமணியன் 2005 இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். ஷா இதுவரை 3 கவிதை தொகுப்புகளை கொண்டு வந்துள்ளார், வெளிவந்துள்ளது. அதுல முதலாவது வானிலை ஒரு பள்ளத்தாக்கு, இது மையம் வெளியீடாக ஜூலை 1996 வெளிவந்தது. அடுத்தது ஒளியின் உள்வரியில், இதை காலச்சூடு டிசம்பர் 2004 வெளியிட்டது. இவரது 3வது தொகுப்பு கண் புகா வெளி, இதையும் டிசம்பர் 2014 காலச்சூட வெளியிட்டுள்ளது. கவிதைகள் தவிர சில சிறுகதைகள், கட்டுரைகள் போன்றவற்றை அவ்வப்போது எழுதி வருகிறார். இவருடைய 4வது கவிதை தொகுப்பு அடுத்த ஆண்டு வெளிவரும் என எதிர்பார்க்கிறேன். நானும் எதிர்பார்க்கிறேன், அவரும் எதிர்பார்க்கிறார். இவர் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது சேலத்தில் வசித்து வருகிறார். முதலில் அவருடைய கவிதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்ன பஞ்சாயத்து? ஹலோ, கேக்குதா? கேக்குது. வணக்கம் அழகேசங்கர். முதல்ல பூபதி வந்து ஜனவரி 25 அவரை பார்த்தேன் நான் சேலத்துல. 10 மாசம் கழிச்சு தான் அவரை மறுபடியும் இந்த ஆன்லைன் மூலமா பார்க்கறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு புத்தக வெளியீட்டு விழா, 10 புத்தகம் வந்து புது எழுத்து மூலமா வெளியீட்டு விழாவில் அவர் வந்திருந்தார். அப்போ சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அந்த சமயத்துல. சரி, இன்னைக்கு அவருடைய பேச்சுல வந்து ரொம்பவும் வந்து இந்த மாதிரியே இருந்தாலும் சொல்லியிருக்கிறாரு. சரியா கேட்க மாட்டேன். கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் சரியா கேட்கல. ஆடியோ கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ். இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி, நான் கவிதை ஆரம்பிக்கிறேன். கவிதை பேசிட்டு ஆரம்பிச்சிடலாம். இல்ல, ஒரு தொடர்ந்து ஒரு உரையாடல் மாதிரி வைக்கிறோமா இல்ல கவிதை வாசி உரையாடல் வந்து தேவேந்திர பூபதி தான் உரையாடல், அவர் முடிச்சுட்டார் அவரோட உரையாடல். இப்ப நம்ம எல்லாரும் கவிதை வாசிக்கணும். சரி, ஓகே. இப்ப நான் வந்து ஒரு கவிதையை நேரம் வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இது முதல் கவிதையுடைய தலைப்பு வந்து இது ஒரு மழைக்காலம். ஓரமாய் கிடந்த அழுக்கு துணி எல்லாம் சோப்பு நீரில் சுற்றி கொண்டு இருக்கின்றன. ஒரு வாஷிங் மிஷினால் நேற்றின் அழுக்கை எளிதாய் சுத்தம் செய்ய முடிகிறது. எனக்குள் அப்படி ஒன்றும் சுலபமாய் முடியவில்லை. உள்ளே சுழன்று தானாய் உலர்ந்தும் இந்த மழை பெய்யும் சாலையை போல் சொதவென்று எப்பவும் இருந்தால் எப்படி? வெளியே எட்டி பார்த்தேன். மழை விட்டு லேசான தூறல். புடவையை கணுக்கால் மேல் பிடித்து பேண்ட் மடித்து இழுத்து செருப்பை இடது கையில் சுமந்து கால்களை நாட்டு நட்டு போகிறார்கள் கலங்கி தேங்கிய பெருவழியின் நடைவாசிகள். ஏதும் நோக்கின்றி தலை தூக்கி வானம் பார்த்தேன். சட்டென விழுகிறது நேராக கண்ணில் ஒரு நீர் விதை. அது துளிர்ப்பதோ வேர் விடுவதோ? நன்றி. நன்றி உங்களுக்கு. இப்ப அடுத்தது வட்சலா, வட்சலா அவர்கள் கவிதை வாசிப்பார்கள். இப்பொழுது நான் வட்சலா அவர்களை அறிமுகப்படுத்தினேன். வட்சலா வந்து கவிஞர் வட்சலா IIT மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனது 48வது வயதில் எழுதத் தொடங்கினார். 48வது வயதில் எழுதத் தொடங்கினார். 2 கவிதை தொகுப்பு, 2 நாவல்கள், 1 சிறு கதை தொகுப்பு படைத்துள்ளார். வட்சலாவின் படைப்புலகம் கலைஞர் பதிப்பம் 2018 வெளியிட்டுள்ளது.
கவிதை தொகுப்பு நான் ஏன் கவிஞராகவில்லை, கவிதை உறவு 2018 முதல் பரிசு வாங்கியது. கவிதை சாகித்ய அகாதமி தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாவல் வட்டத்துள் 2006 திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது வழங்கப்பட்டது. வட்டத்துள் என்ற நாவல் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது வழங்கப்பட்டது. சிறுகதைகள் இலக்கிய சிந்தனை மாத பரிசு, அக்னி சுபமங்கலா பரிசு, ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் பரிசு, பிரதிலிபி பரிசு வாங்கியுள்ளன. கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு த ராபிட்ஸ் ஆஃப் எ கிரேட் ரிவர் பெங்குயினாக 2009 இன்டீரியர் டெக்கரேஷன் போயம்ஸ் பை 54 போயம் விமன் ஃப்ரம் 10 லாங்குவேஜஸ் இல் இடம்பெற்றுள்ளன. விமன் அன்லிமிட்டெட் 2010 இடம்பெற்றுள்ளன. இதுதான் அவங்களுடைய குறிப்புகள். என்று கேட்கறது இன்று நான் உன்னிடம் தோற்று போனேன். உன் சீக்காளி தாய் பெருமையுற, மனைவி மக்கள் உவகையுற, சிறந்த விஞ்ஞானிக்கான தேசிய விருதை நீ பெற்றாய். ஆனால் நான் கணவனின் நோயாளி தந்தைக்கு சிறந்த செவிலி, கண்ணான செல்வங்களுக்கு உன்னத தாய், உடல் சார்ந்த பணிகளுக்கு என்னையே சார்ந்து நிற்கும் ஆணின் ஆதர்ஷ மனைவி. பள்ளி விருதை பெறவில்லை, சிறந்த ஆசிரியருக்கான பள்ளி விருதை பெறவில்லை. இன்று நான் உன்னிடம் தோற்று போனேன். தவறு. உனக்கு விஞ்ஞானம், எனக்கு சரித்திரம் விதிக்கப்பட்டதே. அன்று நான் உன்னிடம் தோற்றேன். இல்லை இல்லை, பேருந்தில் ஏறி நீ ஊரில் சிறந்த பள்ளிக்கு செல்ல அடுத்த தெரு பள்ளிக்கு நான் ரிக்ஷா ஏறினேனே, அன்றே நான் தோற்றாகிவிட்டது. இரு, சிந்தித்து பார்க்கையில் தோன்றுகிறது, கால்சராய் போட்டு மரமேறி ஊர் முழுவதையும் பார்வையால் நீ அளக்க பாவாடை தடுக்கி விழுந்து மரமேறலை ஆயுசுக்கும் மறந்தேனே, அன்றல்லவோ? மன்னித்து விட்டு. நான் குழப்புகிறேன். இப்பொழுது எல்லாம் தெளிவாகிவிட்டது. உனக்கு பந்தும் கேப்ப துப்பாக்கியும், எனக்கு பொம்மை குழந்தையும் மத்தாப்பும் தரப்பட்டது நிச்சயமாக அன்றுதான். கவலைப்படாதே, இதுவே இறுதி. ஏனெனில் தொட்டிலில் துயிலுகையில் மூடப்பட்ட கதவுகள், கர்ப்பவாசத்தில் சூழ்ந்த இருள் யாருக்கு ஞாபகம்? இப்பொழுது கண்டராதித்தன் அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு கவிதை வாசிக்கும்படி கேட்டுக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் 3 கவிதை தொகுப்புகள் வந்திருக்கு என்னோடது. கண்டராதித்தன் கவிதைகள், சீதமண்டலம், திருச்சாழல் அப்படிங்கிற 3 தொகுப்பு வந்திருக்கு. நான் ஒரு இதழியலாளராக இருக்கேன். நான் இப்போ எனக்கு என்னுடைய நண்பர் கே ஸ்டாலின்ட்டு எங்களுடைய சல்லிகைன்ற அமைப்புக்குள்ள நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். கே ஸ்டாலின் அப்படிங்கிற நண்பரோட கவிதை ஒன்று வாசிக்கிறேன். அப்பாவின் நண்பர் சமீபத்தில் இப்போ கடந்த வாரம் அவரோட இந்த தொகுப்பு வெளியே வந்திருக்கு. அவரோட தொகுப்புல ஒரு சிறிய கவிதை, ஒரு அறிமுகத்துக்காக இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நான் இறைஞ்சுதல் அப்படிங்கிறது தலைப்பு. மழைக்கால அந்தியொன்றில் கடந்து கொண்டிருக்கும் சவ ஊர்வலத்தினிடையே தொடிவானில் அரிதாய் தோன்றும் வானவில் ஒன்று இறந்தவனின் கண்களை ஒரே ஒரு கணம் திறந்து மூடும்படி கேட்கிறது. அவ்வளவுதான். நன்றி. இப்ப பானுமதி அவர்களை பத்தி நான் இங்க பானுமதி இப்ப கவிதை வாசிக்க போறாங்க. அவங்கள பத்தி நான் இங்க சொல்றேன். பல ஆண்டுகளாக இலக்கியம், கவிதை, கதை என்று தமிழிலோ ஆங்கிலத்திலோ படிக்கவில்லை. முதன்மை காரணம் நேரமின்மை. இப்போது 4-5 வருடங்களாக சிறிது இலக்கியம், நாவல், கவிதை என்று கவனத்தை திருப்பி இருக்கிறேன். அதிலும் குறிப்பாக தமிழில் கவிதை, கதை, கட்டுரை இவை படிப்பதிலும் எழுதுவதிலும் ஓரளவுக்கு ஆர்வம் ஏற்பட்டு இருக்கிறது. அச்சு இதழான நவீன விருட்சத்தில் சில கவிதைகளும் சில கதைகளும் வெளியாகியுள்ளன.
அதே போல் புதுகை தென்றல் இதழிலும் கவிதை கதை வந்திருக்கிறது. இதுவும் அச்சு இதழ். மின் இதழ்கள பதாகை, சொல்வனம், குவிகம் ஆகியவற்றில் கவிதை கதை கட்டுரை ஆகியவற்றை முடிந்த நேரங்களில் எழுதி அனுப்புகிறேன். பெரும்பாலும் பிரசுரிக்கப்படுகின்றன. வாசக சாலை என்னுடைய சிறுகதை தொகுப்பான நிழலை தின்றவன் புத்தகத்தை வெளியிட்டார்கள். அவர்களின் மின் இதழிலும் நேரம் கிடைக்கையில் எழுதுகிறேன். நன்றி. இப்பொழுது பானுமதி அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கவிதையினுடைய தலைப்பு கள்ளம். சுற்றிலும் மதில் எனும் பெரும் சுவர், சுற்றிலும் மதில் எனும் பெரும் சுவர், கூர் அலகுகள், கண்ணாடி சிதறல்கள், சில்லறைகளை தடுக்கவோ மரணத்தை ஓட்டவோ தேக்கு கதவுகள், சில்லறைகளை தடுக்கவோ மரணத்தை ஓட்டவோ தேக்கு கதவுகள். பறவை விதைத்ததில் எப்படியோ ஒரு செடி கள்ளத்தனமாய் வளர்ந்து பூத்தும் விட்டது. பறவை விதைத்ததில் எப்படியோ ஒரு செடி கள்ளத்தனமாய் வளர்ந்து பூத்தும் விட்டது. ஈபிகோவின் எந்த பிரிவில் அதை விதைப்பது? ஈபிகோவின் எந்த பிரிவில் அதை விதைப்பது? அல்லது துப்புரவாக அப்புறப்படுத்தலாமா? எதையேனும் செய், என்னை கேட்காதே, நான் ஒரு முக்குரங்கு. எதையேனும் செய், என்னை கேட்காதே, நான் ஒரு முக்குரங்கு. இப்பொழுது தேவேந்திர பூபதி தன்னுடைய கவிதை. வணக்கம். நான் பெரும்பாலும் இது வரைக்கும் அந்த கவிதை வாசிப்புகள்ல வந்து அந்த தொகுப்புல இருந்து வாசிச்சிருக்கேன். என்னுடைய இந்த மாதிரி நான் ஒரு புதிதான எழுதின கவிதை இது வரைக்கும் வெளிவராத கவிதை ஒன்று வாசிக்கலான் இருக்கேன். நான் இந்த கவிதை நண்பர் சுரேஷ்குமார் திருஜித் ரொம்ப ரசிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அவருக்காக தான் இந்த கவிதையை வாசிக்கலான் இருக்கேன். நான் பொதுவாக சொன்னமா எனக்கு வந்து நான் வந்து 2000 முதல் தொகுப்பு 2000 வந்து நினைக்கிறேன். இப்போ என்னுடைய 7வது தொகுப்பு வந்து வாரணாசி வந்திருக்கு. என்னுடைய எல்லா தொகுப்புகளுமே வந்து 5 தொகுப்புகள் வந்து காலச்சோடு போட்டிருக்காங்க. 1 வந்து அக்ஷரம் போட்டிருக்கு, 1 வந்து உயிரெழுத்து போட்டிருக்கு. என்னுடைய கவிதை வரி இழப்பின் கவிதை. இது என்னுடைய புது கவிதை. மாசாத்து வணிகனுக்கும் மற்ற அங்கே அந்த பொற்கொள்ளனுக்கும் விற்பனை வரி விதித்து வீட்டோலை அனுப்பினால் கைசாத்து லிகிதம் விடுத்து எல்லோரும் கருணை மனு போடுகிறார்கள். காலமெல்லாம் வணிக விதியில் ஓடி கண்காணிப்பு நடத்தினாலும் மயன் கவிதையைப் போல கடல் நடுவே இருக்கும் உணர்வுக்கு தலைகீழாய் நடக்க வேண்டியிருக்கிறது. அயன், சர்வே, பட்டா என ஆதி நிலமெல்லாம் அடுக்குமாடியான பின் நாடு என்னவோ நல்ல வணிகத்திடம்தான். நான் போடும் வரி லிகிதம் நல்ல கவிதை இலக்கியத்தில் என்றாலும் ஏகப்பட்ட வரி இழப்பு என அரசாங்கத்திலும் விமர்சனங்கள். மற்றும் என்ன, மாதாந்திர கூட்டத்தில் இன்னும் வரிகளை பற்றித்தான் பேசுகிறேன். மாதம் 4-5 கூட்டங்களிலும். என்னுடைய சமீபத்திய கவிதை. 2வது சுற்று நம்ம கவிதை வாசிக்க போறோம். ஷா 2வது கவிதை வாசிக்க போறாரு. கவிதையின் தலைப்பு நீர்நிலை. கேக்குதுல? நீர்நிலை. வயல் பரப்பி மலை ஏகும் நிலவாசியை வழிமறித்து கேட்டேன், உன் நீர்நிலைகள் என்னென்ன? கை அகல விரித்து பொங்கி பொங்கி போகுதே தாய் ஆறு, பெய்யென பெய்யுமே ஆகாயம், தேடி அலையும் ஈர விழி, இவை என்று மறைந்தான். எடுத்த குறிப்பேடு நனைக்காமல் கடல்வாசியின் கட்டுமரம் உடன் சென்று அவன் காதோரமும் இதே வினா வைத்தேன். கொஞ்சமும் தயக்கமின்றி உரத்து 2 என்றான். கயல் முட்டித் தரும் அன்னை கடல் ஒன்று, மற்றது எங்கள் திறந்த கண். தெப்பமாய் ஊறிய குறிப்பை காய வைக்க மணல்வாசியை சந்தித்தேன். உச்சி போர்த்திய தகதகப்பில் காற்று வீசி எழும் குன்றுகளின் நடுவே ஒற்றையாய் வரும் போக்கன் இவனிடமும் உன் நீர்நிலைகள் என்னென்ன என்றதும் கூர் பார்வையால் தாளை தீத்து தொடுவான் காணல் நோக்கச் சொன்னான். தென்பட்டால் எப்போதாவது ஒரு குவளை, தென்படாதது எங்கெங்கும் காண் நிறைத்து நீர் இறை. நன்றி. நன்றி. நன்றி ஷா. இப்பொழுது வட்சலா 2வது சுற்று கவிதை வாசிப்பார்.
தீனி. உருண்டு உருண்டு தான் நடக்க முடியும் அவளால். ஸ்தூல சரீரம், இந்திய கருப்பு முகம், ஆங்கிலேய நீல விழிகள், வெள்ளையும் கருப்பும் கலந்த ஆண் பிள்ளை கிராப், முட்டிக்கு சற்று மேல் நிற்கும் குட்டை கவுன். டாக்டர் சாப்பிடாதேங்கிறாரு, தீனி இல்லாத எப்படிங்க முடியும் என குலுங்க குலுங்க சிரிப்பாள். சோழி பற்கள் பளிரிட சட்டைக்காரி கேத்தரின். தீனி என்றால் லாட்சத தீனி. சமைக்க மாட்டாள். ஆமா, ஒண்டியாளுக்கு என்னத்த? சப்வே முதல் சரவணா வரை, எங்கள் வீட்டு வற்றல் குழம்பு சாதம் முதல் அவளுடைய வேலைக்காரி கொண்டு தரும் மீன் குழம்பு வரை ரசித்து சாப்பிடுவாள். அவள் வீட்டு வாசலில் கூடிய கூட்டத்தை பார்த்துதான் தெரிந்தது 3 நாள் பிணமாக கிடந்த விஷயம். ஹார்ட் என்றார்கள். கார்பரேஷன் வண்டி கொண்டு சென்றது. வீட்டு சொந்தக்காரர் தன் மனைவியை கடிந்தார். அப்பவே சொன்னேன், தனி பொம்பளை வேண்டாம்னு. நீதான் பாவம் பாவம்னு ஒத்த கால்ல நின்ன. இப்ப போலீஸு அப்புறம் பரிகாரம்னு கஷ்டப்படுறது யாரு? இனி யார் வாடகைக்கு வருவாங்க? அவர் மனைவி அழுதாள். பாவமுங்க, கடைசியில என்னதான் நினைச்சுதோ. இரவு படுக்கு முன், சாப்பிட்டே செத்தா சட்டக்காரி என்றார் கணவர். மனம் பொங்கியது. இருட்டில் விழியோரம் திரண்டது ஒரு இரத்த துளி. என்ன தெரியும் இவருக்கு? எப்படி சொல்வேன்? சத்தியத்தை மீறி எனக்கு மட்டும் தெரிந்ததை. 16 வயதில் காதலித்து 20 வயதில் மோதிரம் மாற்றிக்கொண்ட ஜவான் ஜார்ஜ் ஏதோ ஒரு சில்லறை எல்லை சண்டையில் புதைக்கப்பட்ட குண்டில் கால் வைத்து சிதறியதும், புதைக்க கிடைத்தது மோதிரம் தாங்கிய அவனுடைய கைவிரல் மட்டுமே என்றும், அவனுடைய மங்கிய புகைப்படம் எப்பொழுதும் அவள் தலைகாணி அடியில் என்றும், குடிப்பது அவனுக்கு பிடிக்காததென்பதால் கடந்த 25 வருடங்களாய் தீனி ஒன்றே அவளுடைய மயக்க மருந்து என எப்படி சொல்வேன்? சத்தியத்தை மீறி எனக்கு மட்டுமே தெரிந்தது. நன்றி. இந்த கவிதையினுடைய தலைப்பு கிறுக்கு வழி. சேர்ந்துதான் சென்றோம். குறுக்கிட்ட நன்னீர் கால்வாய். குட்டி தாண்டி குதித்தாள். உயரக்காலால் குட்டனும் தாண்டி குதித்தான். சரிவில் இறங்கி நீரில் நனைந்து மேட்டில் ஏறும் போது கிறுக்கி என்றார்கள். நீரில் பல தூரத்து செய்தி அறிந்த கால்கள் என்னுடையதல்லவா? சேர்ந்துதான் சென்றோம். குறுக்கிட்ட நன்னீர் கால்வாய். குட்டி தாண்டி குதித்தாள். உயரக்காலால் குட்டனும் தாண்டி குதித்தான். சரிவில் இறங்கி நீரில் நனைந்து மேட்டில் ஏறும் போது கிறுக்கி என்றார்கள். நீரில் பல தூரத்து செய்தி அறிந்த கால்கள் என்னுடையது அல்லவா? நன்றி. நன்றி. தேவேந்திர பூபதி. வணக்கம். வாரணாசியிலிருந்து ஒரு கவிதை. தக்கைகள் நதி நீண்ட அமைதியில் கிடக்கிறது. நெடுநாளாய் படகோட்டியையும் காணவில்லை. ஒரு மாங்காங்கம் அக்கறை என்றால் இக்கரையில் பச்சை பறந்து விடுகிறது. அத்தினமும் நதியில் சூரியன் தனியே நீராடல் போடுகிறது. நடந்தவர் 1000, இருந்தவர் 100,000. இறங்கிய மூழ்கியவரும் நதிக்கரை ஏறியவரும் எத்தனையோ. புலின்றி வெறும் தக்கைகள் மிதக்கின்றன. தொலைவயலில் மதகுகளை அடைத்துச் செல்கிறான் விவசாயி. நத்தை கூடுகள் வெயில் காய்கின்றன. என் நதிக்கு ஒரு மூலமெனில் மூலத்தில் நான் நதியாய் இருந்திருப்பேன். என் படகோட்டி அக்கறைக்கும் இக்கரைக்கும் என அலைக்கழித்தான். அவன் படகு வரும்போது என் அலை நிரம்ப துடித்தேன். என் அலை மீது அவன் துடுப்பு உந்தும் போதுதான் அது வெற்று படகென உணர்ந்தேன். இப்போது படகு மீது 2 துடுப்புகள். அது நதியில் ஆடுகிறது, தானே கரை சேர்கிறது. இயங்கும் மூலத்தில் நதியும் படகும் நான் தான். ஆனாலும் ஆயுள் காலம் துடுப்பையும் வைத்துக் கொள்வேன். நன்றி. நன்றி. நன்றி தேவேந்திர பூபதி. இப்பொழுது 3வது சுற்று. ஷா தன்னோட 3வது கவிதையை வாசிப்பார். வணக்கம்.
இந்த கவிதை ஏற்கனவே பிரசுரமான கவிதை தான் இது. விருட்சம் 100வது இதழில் இது பிரசுரமாகியிருக்கு. கடற்கரை காற்று பலமாக வீசுகிறது. தலைப்பு: ஒரு கடலோடியின் முகத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அவனாவது நிலம் நீச்சு ஏதாச்சும் கண்டதுண்டா? மலை, சாலை, நடைபாதை, நதி, வாய்க்கால், ஓடை, நீர்வீழ்ச்சி, நீரூற்றி அவன் கண்ணில் பட்டதில்லை. வயல் வரப்பென கால் பதித்து நடந்ததில்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை எங்கும் பயணித்ததில்லை. ஏன் மண்மேல் அவன் காலடி பட்டதில்லை? கடலோரம் கடல் அரவணைப்பில் அருமணல் மீது நின்றிருக்கிறான். கடல் புதைந்து கடல் மட்டும் வெறித்து பார்த்தபடி. பஞ்சபூதங்களில் நிலம் அவனுக்கு புகழ் இல்லை. நிலம் வாழ் விலங்குகளும் துணை இல்லை. நிலத்தில் நின்று அவன் பின்னந்தலை, முதுகு, புட்டம் அன்றாடம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே, அவன் வலையின் முன்பக்கம் ஒருவரேனும் கண்ணுற்றதுண்டா? அந்த ஈரத்தோடு உறவாடி பார்த்ததுண்டா? ஒரு நாளும் நிலமனிதர் கேட்டதில்லை. மௌனமும் ஓசையும் பிணைந்த நீரின் மனச்சொல். கடலும் கடற்பறவையும் வெளியுமே அவனுக்கு பேச்சு துணை. பரந்த வெறுமையில் கடல் நீர் துளிகளையே ஆடையாக்கி அணிந்திருப்பதே அவன் வாழ்க்கை. நீர் துளிகளின் ஈரம் அவன் மேல் இறுகி போயிருக்கிறது. வெயிலும் சரி, புயல் மழையும் சரி, நிலாவும் சரி, இல்லா இருளும் சரி, பின்னால் போகும் கடல் பற்றி கவலையின்றி முன்வரும் கடல் உற்று குவிகிறான் கைகளில் காலம் இழுத்து. சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் இவன் தொட்டு பார்த்த இடங்கள் நிறைய உண்டு. எப்போதும் கடற்காற்றை கவ்வி பிடித்து விளையாடும் கடலோடியின் முகத்தை காண இப்போது விருப்பமா? விடிந்த வானமும் விடியாத வானமும் ஒன்றென நிற்கும் கடல் மையம் சென்று அவனை முந்தி போகும் அலைகளின் கூடவே கண்காணா தூரம் போய் ஒரு முறை அலையாய் பேரலையாய் திரும்பி வா. அப்போது எதிரில் காண்பாய் ஒரே ஒரு நாழி கடலோடியின் நிர்மல முகத்தை, அவன் நிர்வாணத்தை. ஒற்றை பகலாய், ஒற்றை இரவாய், வெட்ட வெளியின் வெற்றுருவாய், ஆழ் தியானத்தில் கடல் மேல் கடலோடு உறவாடும் கடல் அவன். ஒரு கட்டுமரம் கட்டுமரமாய் இருப்பதால் அது கட்டுமரமாக இருக்கிறது. நன்றி. நன்றி. வத்சலா. வத்சலா. விடுதலை இன்றுதான் நினைவுக்கு வந்தது. நேற்று அந்த நாள் என. கைகள் கசகசக்க, பூச்சுமை தலையை அழுத்த, புகை கண்ணை குருடாக்க, அரை மயக்கத்தில் புரியாத மொழியில் திணிக்கப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்ட நாள். ஆண்டுதோறும் துக்கங்களை சுமந்து வந்து சுய பரிதாபத்தை தோற்றுவித்து மனதை ரணமாக்கி போகும் நாள். அக்னியின் சாட்சியை நீதிமன்றம் ஒதுக்கியும் நெஞ்சில் மூண்ட தீயை நெஞ்சுரம் அணைத்தும் கொப்புளங்களை கீறி வடிய வைக்கும் நாள். இழந்த ஓர் துணைக்கு ஈடாக 1000 தோழமைகள் பெற்றும் உயரங்கள் தாண்டியும் காயங்கள் காய்ந்தும் தோல் தடித்தும் நெஞ்சம் நிறைந்தும் விடிந்ததும் ஒரு வினாடி அடிவயிற்றை சில்லிட வைக்கும் அந்த நாள் நேற்று முதலாக மறந்தே போயிற்று. இந்த கவிதையின் தலைப்பு கேள்வி. ஒரு கேள்வி வளைந்து நுனியில் துடித்து பின்னர் சற்றே தொலைவில் புள்ளியுடன் அல்ல முற்றுப்புள்ளியுடன் எதை நோக்கியும் எய்யப்படாமல் எதை நோக்கியும் எய்யப்படாமல் கருவின் கதகதப்பான இருளின் கிசுகிசுப்பில்
பந்த நெருப்பின் பாய்ச்சலில் அல்லது அகழ்ந்து கீழ் நிறைத்து மண்ணின் மேட்டில் உறங்கிவிட்டது. அதை எழுப்பி எழுப்பி கேட்க கேட்க எதிலும் எப்படியும் யார், ஏன், எது, எப்படி, எங்கே என்று வளைய விட்டு அது மட்டுமே எஞ்சியதாய், அன்றிருந்ததைப் போலவே என்றுமே இருப்பதாய், அதன் வளைவில் உன்னை மாட்டி பின் இழுத்து ஒடுக்கி தவிக்கச் செய்து முடிவுறாமல் முற்றி கோடுகளால் ஆன முகங்களாக, இலை உதிர்த்த மரங்கள் என ஆடி நெழுவியும் பற்றி நிற்கும் வேர்களாக, நலுங்கும் தீபப்புரிகளாக, சில்லிட்டு உரையும் மௌனங்களாக அது கேட்பது இறைமையை நீங்கள் அறிவீர்களா என்று அது ஏன் மனிதரிடம் கேட்போம் எனவும் திகைக்கிறது. நீங்கள் கேட்பது இறைமையை நீங்கள் அறிவீர்களா என்று அதை ஏன் மனிதரிடம் கேட்டோம் எனவும் திகைக்கிறது. மீண்டும் சொல்ல நினைக்கிறது, அவன் கேள்வியே அன்றி பதில் இல்லை என. ஆனாலும் உறங்கி விழித்து உன்னுடன் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த கேள்வி. ஆனாலும் உறங்கி விழித்து உன்னுடன் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த கேள்வி. தேங்க்யூ. நன்றி. தேவேந்திர பூபதி. நீரின்றி அமையாத உலகு. புலியின் நிறம் மஞ்சள். மஞ்சள் பூமியில் விளைகிறது. அதன் இலை பச்சை நிறம். பச்சை இலைகளை தின்று கொளிக்கின்றன புழுக்கள். புழுக்களை புசிக்கின்றன பறவைகள். பறவையின் சிறகுகளில் ஒளிர்கிறது மஞ்சள். மஞ்சள் புலி பறக்கிறது வானில். பறக்கிற புலியை நிறுவிய ஒருவன் கைகுட்டி சிரிக்கிறான். புலி கடித்து இறந்தவன் துடிக்க வழிகிறது குருதி. குருதியின் கரை சிவப்பு. கரையை அகற்ற மஞ்சள் ஊற்றி கழுவுகிறார்கள். கழுவிய நீரில் கரைகிறது யாவும். நீரால் ஆனது உலகு, நீரின்றி அமையாது உலகு. நன்றி. கண்டராதித்தன் வந்துட்டாரு. இப்ப கண்டராதித்தன் கவிதை வாசிப்பார். வணக்கம். சார்ஜ் போயிடுது, அதனால மன்னிக்கணும். ஆனா என்னோட கவிதையில கவிஞர் சூர்யாவோட கவிதையை வாசிக்கிறேன், பரவாயில்லைங்களா? ஏன் உங்க கவிதை வாசிக்கணும்? நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன் வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. சூர்யா ஒரு தடவை கூப்பிட்டு வாசிக்க சொல்றேன் நான். சரி. VN சூர்யா இப்ப சமீபத்துல கரப்பாணியம்க்கு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அவரோட ஒரு கவிதை, சமீபத்துல எழுதின ஒரு கவிதை, வாகன காப்பகம். நள்ளிரவுக்கு பிந்தைய வாகன காப்பகத்தில் கண்டந்துங்கடியதும் விழித்தெழுகின்றன. சாவியின்றி மனிதரின்றி. உரிமையாளர் அதிர்ச்சியின் பல்லிடிக்கில் தன்னுணர் இழக்கிறார். ஒளிரும் முகப்பு விளக்குகளுடன் சட்டென புறப்படுகின்றன சகலமும். இரு சக்கர வாகனங்களின் கருப்பு படை, நெரிசல் வெளிக்குள் பெருமுகை புயல். அவ்வளவு உண்மையும் அடியோடு பிடுங்கப்படுமோ என்று ஒருவரால் அலற மட்டுமே இயலும். இப்பொழுது குளிர்பதன பெட்டியினுள் வைக்கப்பெற்ற தண்ணீர் போத்தல் என கண்டவர்கள் எல்லாம் உரைய கூட்டம் மொத்தமாய் முன்னேறுகிறது. தன் மகனிடம் ஆளில்லாமல் வண்டி இயங்காதென்று வாதித்துக் கொண்டிருக்கும் தகப்பனை நோக்கி ஈட்டில் வீட்டை சுற்றி வளைக்கின்றன அத்தனையும். அவரோ பேச்சை நிறுத்திவிட்டு இவற்றை பார்க்கிறார். ஒரு உண்மை இன்னொரு உண்மையை காண்பது போல பல்லொழியாண்டு தொலைவு கண்டு வந்தவர்கள் என மெல்ல மெல்ல மீள்கிறார்கள் உறைந்தவர்கள். பின் காற்றின் ஒரு ஹாரன் பேரலை அவருக்கு யாவும் சொல்லப்பட்டு விட்டது. நன்றி. கவிதை அவ்வளவுதான். இது கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா நல்ல கவிதை, எனக்கு பிடிச்ச கவிதை. VN சூர்யாவது. ஓகே, நன்றி. இப்போ கடைசி சுற்றுக்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல ஷா ஆரம்பிக்கணும். ஷா, கடைசி சுற்று. இந்த கவிதை எழுதி 48 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட இதே நேரத்துல தான் எழுதியிருக்காத. தலைப்பு இல்லை அதுக்கு. பெயர் ஒன்றை 3 முறை சொல்லி அழைக்கிறேன், வந்து நில். திறந்த கூண்டு ஒன்றே உள்ளின் உள் சுதந்திரம் தருவதில்லையே. இருப்பினும் அது திறந்து இருக்கிறது என்பதற்கு ஒரே சாட்சி நீ. நன்றி. நன்றி. அவ்வளவுதானா கவிதை? இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஓகே, வட்சலா. ஓகே, இட்ஸ் ஆன். ஆலமரம்.
நான் ஆலமரம். சிரிக்காதீர்கள், நான் ஆலமரம்தான். 2 அடி தொட்டிக்குள் அடங்கினாலும் நான் ஆலமரம்தான். தன் பல்லாயிர இலைகளை அசைத்து என்னை பார்த்து நகைத்து தன் அழுகிய பழங்களை என்மேல் துப்பும் இந்த பிரம்மாண்ட மரத்தை போல நானும் ஒரு ஆலமரம். நம்புங்கள், 100 இலைகள் கூட இல்லாத நான் குடியிருக்கும் தொட்டியை தன் ஆழமான வேர்களை கொண்டு தூக்கிவிடும் சக்தி படைத்த ராட்சத மரம் போல் நானும் ஒரு ஆலமரம். நிஜமாகத்தான், நரம்பையொத்த வேர்களை கொண்ட நான். வேர் ஒடுக்கப்பட்டு, கிளை ஒடிக்கப்பட்டு, தொட்டி சிறையில் வளர்க்கப்பட்டதால் குட்டி மரமாகி போனாலும் நானும் ஒரு ஆலமரம். சந்தேகப்படாதீர்கள், ஒரு பெரு மரத்தின் நிழலில் நிற்கும் நான். என் குட்டித்தனம்தான் என் கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை ரசிக்க வருபவர் 1000 பேர். ஒரு சிறுமி கேட்கிறாள், இந்த குட்டி மரத்தை ஏன் நிலத்தில் நட்டு வளர்க்கவில்லை? பதில் வருகிறது, அதற்கு வறட்சி போதாது, நிலத்தில் நட்டால் அது பிழைக்காது. சிறுமி கை கொட்டி சிரிக்கிறாள். நிலத்தில் வைத்தால் தானே அதனால் வளர முடியும். நான் இலை அசைத்து அவளை வாழ்த்துகிறேன். பெண்ணே, நீ ஆலமரமாவாய். நன்றி வத்சலா. இப்பொழுது பானுமதி அவர்கள் வாசிப்பார்கள். இப்போ நான் வாசிக்க போற கவிதை அனுகிரகாங்கிறவங்க எழுதின ஹைக்கூ கவிதைகள். அவங்க கொஞ்சம் அபாரமா எழுதுறாங்க. அதுல சில கவிதைகளை மட்டும் நான் சொல்றேன். தோன்றி மறையும் மழை, அடர்ந்த மழை, ஊடி சிட்டுக்குருவி, மறைந்த மின்னல். அடர்ந்த மழை, ஊடி சிட்டுக்குருவி, மறைந்த மின்னல். இது ஒரு ஹைக்கூ. பழகிய மரம், வீட்டுக்குள் நான், வெளியே பறவை இன்றும். பழகிய மரம், வீட்டிற்குள் நான், வெளியே பறவை இன்றும். கனவுள்ளே கனவுள்ளே கனவுலகில் மழையின் சத்தம். கனவுள்ளே கனவுள்ளே கனவுலகில் மழையின் சத்தம். அத்தனை கனவுகளின் கண்களும் விழித்து, அத்தனை கனவுகளின் கண்களும் விழித்து. கவிழ்ந்த பாத்திரம் என கவிதைகள் எல்லாம் பொழிந்து தள்ளிவிட்டன. முதல் கவிதையின் முதல் துளி இன்னும் சுவடின்றி அலைக்கழிக்கிறது. கவிழ்ந்த பாத்திரம் என கவிதைகள் எல்லாம் பொழிந்து தள்ளிவிட்டன. முதல் கவிதையின் முதல் துளி இன்னமும் சுவடின்றி அலைக்கழிக்கிறது. சிறு கதவுகளில் சிறு வாழ்க்கைகள், சுவரில் அகப்பட்ட சித்திரங்களாய். சிறு கதவுகளில் சிறு வாழ்க்கைகள், சுவரில் அகப்பட்ட சித்திரங்களாய். நன்றி. நன்றி நன்றி. இப்போ தேவேந்திர பூபதி. கவிதையா? கடைசியா ஆமா, நிறைவு கவிதை. சமீபத்தில் எழுதின கவிதை பெயரற்ற விலங்குகள். பெயரற்ற விலங்குகள். ரைட். பருவம் தவறி பூத்த மலர் நான். என் மூதாதையர்களிடம் அடர்ந்த வனம் ஒன்றிருந்தது. கனிகளையும் கிழங்குகளையும் தின்று பசியாறினவர்கள் அவர்கள். ஓடித்திரியும் வனவிலங்குகள் வேட்டையாட கற்றுக் கொடுத்தன. எனது பாலியத்தை பாடல்களில் பதுக்கி வைத்திருந்தனர். சூரியனும் நட்சத்திரங்களும் மாறி மாறி மொழியை கற்றுக் கொடுத்தன. உணவென்றால் கொடுத்து பயிரவும், உணவென்றால் குஞ்சி மகிழவும் பழகிய நாளொன்றின் இருளெனவே வந்திறங்கிய மலைப்பொழுதில் உன்னை கூடி புணர்ந்தேன். காமம் தன் கோர பற்களால் என் மீது அடையாளம் பதிக்கையில் குரூரம் கற்றுத் தெரிந்தேன். உருமல் எப்போது சங்கீதமானது? வனங்களின் அடர்த்தி குறைந்த போது மனிதனாய் சபிக்கப்பட்டேன். காடு எங்களை விட்டகன்றது. வனங்களை தேடி அலையும் எங்களின் மனங்கள் நீங்காது படிந்து கிடக்கிறது குருதி வாடை. மலர்களின் வாசம் இப்போதும் எங்கள் மனங்களிடம். நாங்களோ வழி தவறி போன பெயர் விலங்குகள். நன்றி நன்றி தேவேந்திர பூபதி. இப்பொழுது கண்டராதித்தன் இருக்காரா? கண்டராதித்தன் வந்தார், திடீர்னு போயிட்டார். கண்டராதித்தன் படிங்க. கண்டராதித்தன் இல்லையா? அவரு பேட்டரி சரியா இல்லையா அவருக்கு? ஓகே,
இப்ப இந்த கவியரங்கம் கிட்டத்தட்ட 8ஆக போறது. கவியரங்கத்தை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க கவிதைகள் வாசித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திர பூபதி சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இப்பொழுது இத பாபேசு திரும்பவும் இதை பற்றி இப்ப எல்லா கவிஞர்களையும் கவிதைகளை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். ஒரு நிமிஷம். ரொம்ப அருமையா இருந்தது. பங்கு பெற்ற ஆடியோ கரெக்டா இருக்கா? ஆடியோ கரெக்டா இருக்கு. பட் எனக்கு சில பேருடைய ஆடியோ கவிதையை சரியா கேட்க முடியல. பானுமதியுடைய ஆடியோ சரியா இல்ல, கண்டராதித்தன் ஆடியோ முதல்ல சரியா இல்ல. கவிதைகளை நான் சுந்தரராஜன் மட்டும் கேட்டேன். இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஸ்கிரீன்லயும் காமிச்சு பண்ணதான் தெரியும். அதாவது ஹைக்கூ கவிதை 2 லைன்ல போயிடுறது, ஓடி போயிடுறது. அது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வரிகள் எல்லாம் வேகமாக ஓடி விடுகின்றன. நான் கேட்ட அளவிலே நான் சொல்கிறேன். முதல்ல என்னுடைய நண்பர் தேவேந்திர பூபதி அவருடைய கவிதைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல அவர் இந்த வணிக வரி என்று சொன்னார். ரொம்ப அதுவும் எங்க வணிக வரின்னா சிலம்புல இருந்து எடுத்துட்டார். அவர் மாசாத்துவானுடைய அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கேருந்தே வணிக வரி ஆரம்பித்து விட்டார். ஆனா இதுல ஒரு இந்த வரி போடுவது என்பது நாங்கள் கூட சொல்வதுண்டு. இந்த கவிதை வரிகளை சொல்லுகிறாரா, கவிதைகளுக்கு வரி போட சொல்லுகிறார்களா என்பது ஒரு சிறப்பாக அமைந்தது. அதனால் அந்த கவிதை நல்ல கவிதை. அது மாதிரி தக்கைகள், நான் நினைக்கிறேன் தக்கைகள் பற்றி இவ்வளவு அக்கறையாக யாரும் எழுதவில்லை. தக்கைகள் என்ற அந்த 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 முனைப்பை பிடிக்கிறது. அது சூரியன் தனியே நீராடல் என்று பேசுகிறார். சூரியன் இங்க போறது தனியே நீராடுகிறதா? உண்மைதானே? யாரேனும் பக்கத்தில் போக முடியுமா? மயப்போசின்னு ஒரு ரஷ்ய கவிஞர் எழுதுகிறார். சூரியனை பார்த்து, என்னோடு அருகே டீ சாப்பிட வாங்குறான், கம் வித் மீனா. சூரியன் கிட்ட சூடா இருக்கான்னு கேட்டா, சூரியனே வரும்போது டீ எதுக்கு சூடா இருக்கணும், எப்படி இருந்தாலும் சாப்பிடுங்கிறான். அது மாதிரி சூரியன் நீராடல் போகிறது. நான் நதியாய் மாறுகிறேன். மூலத்தில் நான் நதி என்ற பார்வை இருக்கிறதே தேவேந்திர பூபதியை பாராட்ட வேண்டிய இடம். அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிறதுல இந்த வனங்களை தேடி அலும் விலங்குகள் ரொம்ப உருக்கி எடுத்து, அதாவது தேடி அலைவது மட்டுமல்ல, ரத்த வாடை வீசுகிறது. மனிதன் எவ்வளவு மோசமானவனாக போய்விட்டான் என்பதை அந்த சில வரிகள் சொல்லுகின்றன. அவரை நான் பாராட்டுகிறேன். அடுத்தது வத்சலா, வணக்கம்மா. உங்களை பத்தி என்னத்துக்கு பயோடேட்டா? உங்க கவிதையே உங்க பயோடேட்டா தான். அதனாலதான் அழகி சிங்கர் விட்டுட்டார். அப்படியே இல்ல அவரு அமிச்சது தெரியல, எனக்கு அனுப்பினது தெரியல. இல்ல அது what a great idea. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய 3 கவிதைகளும் முத்தான கவிதைகள். அது அன்று இன்று என்று சொல்லிட்டு, கணவன் தேசிய விருது பெறுகிறான், மனைவி ஆதர்ச மனைவியா இருக்கிறார். அந்த வித்தியாசம் பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி என்பதை அவர்கள் எங்க பார்க்கிறாருன்னா, அவன் பேருந்துல போவான், கௌரவமா சொல்லிட்டாங்க, பேருந்த தொங்கின்னு போவான், நம்ம பையன் வெளியில தொங்கின்னு போவான். இவங்க ரிக்ஷால உட்காந்து போனோம். அப்புறம் பின்னாடியே வீட்டுல இருந்து ஒருத்தர் வருவாங்க, போய் சேர்ந்துட்டாங்களா இல்லைன்னு பாக்குறதுக்கு. கரெக்டா? அதை நீங்க எழுதல, நான் புரிஞ்சுனேன். எனவே இந்த விளையாட்டு பொம்மையில எனக்கு தெரிந்து என்னுடைய இள வயதிலே ஒரு பெண் கூட கிரிக்கெட் ஆடி நான் பார்த்ததில்லை. ஒரு முறை நான் தீநகரில் இருக்கும்போது அந்த வெங்கட்நாராயண ரோட்ல ஒரு பெண் கார் ஓட்டி கொண்டு சென்றதை பல பேர் என்று வேடிக்கை பார்த்தார்கள். நான் சொல்றேன் அந்த காலத்துல. எனவே ரொம்ப அருமையான கவிதை, பழைய நினைவுகளை கொண்டு வந்த கவிதை. அடுத்தது அந்த விடுதலை என்பதும் ரொம்ப, அதாவது அக்னி சாட்சிங்கிறது நம்ம ரொம்ப புனிதமா சொல்றோம். ஆனா இவங்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய அந்த புகைதான். அந்த புகை கண்டை மறைக்கிறது, வாழ்க்கையை மறைத்து விட்டது. அந்த நினைப்பே போனதா உண்மையான விடுதலை. ஐ அப்ரிஷியேட். அதாவது அந்த கவிதையினுடைய உயிர் மூச்சு எங்க இருக்குன்னா, ஒரு விடுதலைக்கான சாட்சி என்ன, அந்த நினைவே போய் விடுகிறது. அதை அழகாக சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஆலமரங்கள், பீயிங் எ பாட்னிஸ்ட் மைசெல்ஃப், அந்த பொன்சா என்று சொல்வார்கள். ஜப்பான்ல இந்த தொட்டியில் வளரும் குட்டி மரங்கள்னு நான் ஒரு ப்ரோக்ராமே பண்ணல. அந்த சின்ன சின்ன தொட்டியில வளர்றது இந்த மரங்கள். அதுல கடைசிதான் அந்த கவிதையில ஒரு அற்புதமான இடம், நான் ரொம்ப ரசித்த இடம். இந்த ஏமா தொட்டியில வச்சிருக்கிற, அது நிலத்துல வச்சா முடியாதுமா, இது தொட்டியில தான், நிலத்துல இருக்காது. அந்த குழந்தை இயல்பா கேட்கறது, நிலத்துல வச்சாதானே வளரும். வாட் a wonderful idea. அதாவது அந்த அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சாதாரண வாழ்வை கொடுத்தாலே அவர்கள் நிமிர்ந்து வந்து விடுவார்கள்.
அவர்களை நீங்கள் வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்கவில்லை என்ற ஒரு தாபத்தை அந்த கவிதை சொல்கிறது. வத்சலா, உங்களுக்கு ரொம்ப நன்றி, பாராட்டுகிறேன். அற்புதமான கவிதைகள். முக்கியமா பெண்களை பத்தி சொல்றது. ஆமா, பெண்கள் தான். பெண்ணே நீ ஆலமரமாய் வாய். ஆனா நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஆண்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்ல. சில ஆண்களும் பெண்களை விட அதிகமாக ஒடுக்கப்பட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும். விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்குமே பொருந்தும். கவிதையில இருக்கக்கூடிய சிறப்பு எங்க வரும்னா, பொதுமை செய்யக்கூடிய கவிதை தான் உண்மையிலே அருமையான கவிதை. எனவே நான் பொதுமைப்படுத்தி பார்க்கிறேன். உண்மை. அடுத்து வந்து ஷா, அவர் வந்து ஷைன் ஷா, சாதாரண ஷா இல்ல, அவர் வந்து ஷைன் ஷா அற்புதமான கவிஞர். அதாவது நான் நினைக்கிறேன், ஒரு கவிதையை நீங்கள் மறுபடி, கவிஞர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒன்று, எழுதிய கவிதையை மறுபடி பாருங்கள். ஒரு சிற்பி எப்படி கல்லை செதுக்கி அதிலிருந்து உருவத்தை கொண்டு வருகிறானோ அதை போல நீங்கள் சொற்களை செதுக்க வேண்டும். ஒரு அனாவசியமான சொற்கள் அங்க வரக்கூடாது. உங்க கவிதை நீங்க மறுபடி திருப்பி பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். சொற்சுருக்கம், சொற்செட்டு, அந்த நயம், அது எல்லாமே நான் வந்து ஷால பாக்குறேன். அற்புதமான கவிஞர். அவருடைய நான் ரசித்த இடங்களை சொல்லுகிறேன். இது ஒரு மழைக்காலம் என்று அது முதல்ல துளிர்விடமோ இல்லை வானத்தை பார்க்கிறார். துளிர்விடமோ என்ற எதிர்பார்ப்பு என்ன அதுல வருதுன்னா, வானத்தை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது அந்த கவிதையில தெரிகிறது. ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தயக்கமும் இருக்க, நிமிர்ந்து பார்க்கிறார் என்பதிலே அத்தனை விஷயங்களை வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீர்நிலை. நான் இந்த மாதிரி நினைச்சே பார்த்தது இல்லை. இதுதான் வந்து இப்போ புது கவிதைன்னா ஒரு முறை என்ன என்று பேசிக் கொண்டிருந்தோம். எது புது கவிதை என்றால், புதிய செய்திகளை சொல்வது மட்டுமல்ல, புதிய பார்வையை கொடுப்பது. இப்போ எத்தனை பேர் உனக்கு என்ன நீர்நிலைகளை தெரியும் என்று யாரிடம் போய் சென்று கேட்டிருக்கிறீர்களா? யாரும் கேட்டதில்லை. நீர்நிலையை பத்தி யாருமே கவலை இல்லை. நீர் என்ன நிலையில இருந்தா நான் என்ன அப்படின்னு கேட்கிறான். எனவே நீர்நிலையை பற்றி கவலைப்பட அவர் கேட்கிறார் பாருங்க. அற்புதமா இருக்கு அந்த கேள்வி. இந்த கடல்வாசி கிட்ட போய் கேட்டோம்னா அவன் சொல்றான், நீர்நிலை என்ன கேட்டா, ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒன்று கடல், இன்னொன்று கண் என்கிறான். சரியா ஷா? ஷா சார் இருக்கீங்களா? கை தட்டுறேன், உங்களுக்கு கை தட்டுறேன். கடலை பற்றி, அந்த கடலினுடைய உப்பு வாசம் வீசக்கூடிய அற்புதமான கவிதை. அந்த அடுத்த கவிதை சொன்னார் பாருங்க. அந்த கவிதையில ஒரு கடலோடியின் முகம், ஒரு கடலோடியின் முகத்தை நான் பார்த்ததில்லை. நான் அப்படியே தவித்து நிற்கிறேன், உள்ளம் தகிக்கிறது. நான் பார்க்காத அந்த மனிதன், கடலை பார்த்து நிற்கக்கூடிய அந்த மனிதனுடைய புட்டம் தான் தெரிகிறது, முதுகு தெரிகிறது, அவனுடைய வலிமையான கால்கள் தெரிகின்றன. அவன் முகத்தை நான் பார்த்ததில்லையே. இதை பார்க்க வேண்டுமானால் நீ நடுக்கடல் சென்று வா. அலைகளைப் போலே அவன் பின்னாலே சென்று அவனையும் தாண்டி சென்று திரும்பி அவனுடைய முகத்தை பார். என்ன கவிதையா? இதுதான் கவிதை. இன்றைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரமாக நான் நினைக்கிறேன் அந்த கவிதைய. அது பின்னாடி எழுதுறார், ஈரம் அவன் மேல் உறைந்து இருந்தது. அதாவது ஈரம் வந்து போகவே இல்லை. ஏன்னா உப்பு நீர் அப்படிதான் இருக்கும். அது அவனுடைய நிர்மல முகத்தையும் நிர்வாணத்தையும் நீ பார்க்க வேண்டும் என்றால் முன்னே சென்று பார். எப்படி? ஓடி சென்று அலைகளைப் போல அவனை தாண்டி சென்று நடுக்கடலிலிருந்து பார். அடங்கப்பா சார், அட்டகாசம். நீங்க வந்து நீங்க எல்லா கவியரத்துக்கும் நீங்க வரணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கண்டராதித்தன் அவர் கவிதையே பாடல, அவர் சொன்ன கவிதை அவருடைய கவிதை இல்ல இல்லையா? அது அவருடைய கவிதை இல்ல. அவர் படித்த கவிதையில ஒரு கவிதை, ஒரு அருமையான கவிதை என்னன்னா, ஒரு சவ ஊர்வலம் செல்கிறது, அந்தி பொழுது. அந்த ஊர்வலம் செல்லுகின்ற நேரத்திலே அங்கே வானவில் தோன்றுகிறது, நீர்த்துளி வானவில்லாக மாறுகிறது. அது எப்படின்னா, இறந்தவனை பார்த்து ஒரு முறையேனும் கண்களை திறந்து பார் என்று கூறுகிறதா. அப்போ கண்ணு இருக்கிற சாகாதவன் பார்க்கணுமா இல்லையா? உயிரோடு இருக்கன் இறந்தவனையே கூப்பிடக்கூடிய வலி உள்ள வானவில்லை கண்கள் இருக்கிறவன் பார்க்கிறானா? பார்க்க வேண்டியதை உயிரோடு இருக்கும் போதும் கண்களிலே ஒளி இருக்கும் போது ஒருவன் பார்க்கிறானா என்ற ஒரு ஒற்றை கேள்வியை சமுதாயத்துக்கு நிலைநிறுத்தி காட்டுகிறதே அற்புதமான கவிதை. இரண்டாவது வந்து சூர்யா என்ற கவிதை, வாகன காப்பகம். அந்த அவரே சொன்னார், இந்த கவிதையை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் என்று சொன்னார். அதனால நான் முயற்சிக்கல, அதை அப்படியே விட்டுடுறேன். வாகன காப்பகத்தில் இருக்கிறது. எழுதவர்களே படித்தவர்களே இது கடினம் என்று சொன்ன பிறகு நாம் அங்க போய் ஒண்ணும் சொல்லக்கூடாது. பானுமதி நமக்கு நல்ல தெரிந்த சகோதரி. பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆடியோ எனக்கு அவ்வளவா, அவருடைய ஆடியோ எனக்கு சரியா அவருடைய இதுல இருந்து வரல எனக்கு. அதனால ஓரளவு தான் நான் கேட்டேன். அதுல எங்க இருக்காங்களா அவங்க? இருக்காங்க. எங்க காணோம்? இருக்காங்க. பானுமதி உங்க முகம் வந்துட்டாங்க.
இருக்கு. ஆமா, இந்த இது வந்து இந்த 2வது கவிதை வந்து சிரித்த தினமா? என்ன சார்? கிறுக்கு வழி. கிறுக்கு வழி. கிறுக்கின்னு சொல்றாங்க அவளை. கிறுக்கி கிறுக்கியோட வழி. கிறுக்கியோட வழி. திருச்சி வழி. ஓகே. அது அந்த அந்த ஆடியோ லெவல்ல சரியா கேட்கல. முதல்ல நீங்க பண்ணது வந்து ஒரு அருமையான விஷயம் பானுமதி சொன்னாங்க. எப்பவுமே பானுமதியுடைய கவிதைகளை நான் பார்க்கக்கூடியது அந்த பூனை இதுல இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த கவிதைகள்லாம் கூட அவருடைய பார்வை கள்ளத்தனமாய் வளர்ந்தது செடி ஒன்று. எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? கவிதையை எழுதுறோமா? அது மட்டும் இல்ல, அந்த கள்ளத்தனத்திலே அதனுடைய உயிர் இருக்கிறது. அந்த கள்ளத்தனத்தில் தான் அது வாழ்க்கையினுடைய ஜீவன் இருக்கிறது. அப்ப நாம எளிமையா சொல்லிடுறோம், அவன் கள்ளத்தனமா பண்றாங்கிறோம். பல பேர் சமுதாயத்திலே கள்ளத்தனம் செய்வது அவனுடைய உயிர்க்காக, அவன் ஜீவிதத்திற்காக, அவனுடைய வாழ்க்கைக்காக அந்த கள்ளத்தனம் நிகழ்கிறது என்பதை அற்புதமாக சொல்லிவிட்டார். கள்ளத்தனமாக வளர்ந்தது ஒரு செடி. அதுக்கப்புறம் அது ஒரு டிஸ்கஷன், அது வந்து தூக்கி போடணுமா, அது பிச்சு போடணுமா வேண்டாமான்னு எல்லா இடத்துலயும் கூடி இருக்குது. அது அருமையான கவிதை. அது மாதிரி வந்து இந்த இலை விடுத்த மரங்கள் போல், மௌனம், இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான சொல்லாட்சியாக அவர்களது அமைந்தது. அது மாதிரி வந்து தோன்றி மறையும் மழை, வீட்டுக்குள் நான் வெளியே பறவை. கரெக்டமா? சிட்டுக்குருவி. ஓகே, கரெக்ட். வீட்டுக்குள் நான் வெளியே பறவை. அதாவது வாழ்க்கையில வந்து there's a lot of slip between the cup and the lip என்று சொல்லுகிறோமே, அதே போல வாழ்க்கையிலே நழுவ விடக்கூடிய எத்தனை தருணங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? ஒரு கவிஞனுடைய எண்ணம், கிடைக்காத தருணங்கள் நிறைய இருக்கும் பொழுது கிடைத்த தருணங்களை விட்டு விடாதே, பிடித்துக்கொள். இன்று வாழ்க்கையை வாழ்ந்து கொள். சிரிக்கக்கூடிய நேரத்திலே மறந்தும் நினைவுகள் பின்னாலே போய் சோகத்திலே ஆழ்ந்து விடாதே. இன்றைய வாழ்க்கை என்ற அந்த நிகழ்காலத்தை அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமா இருக்கிறது. முதல் கவிதைகளின் முதல் துளி சித்திரமாய் அந்த கடைசியில இந்த ஹைக்கு வந்து அருமையான ஹைக்கு. இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் சுந்தரராஜன் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த கவிதையை அணுவா ரசிக்கணும். எனக்கு என்னன்னா, நீங்க 3 சுற்று கூட வேண்டாம், ஒரு சுற்று இருந்தால் கூட போறோம். அது மாதிரி அவர் சொன்னது வந்து, அவர் கடைசியில சொன்ன கவிதை ஷா சொன்னது, அவரை எவ்வளவுதான் பாராட்டுறது, இன்னைக்கு ரொம்ப ஓவர் டோஸா போயிடும் சொல்லிட்டு அதை கூண்டு திறந்து இருக்கிறது இப்படிதான் தெரியுது. அது வந்து 3 வாட்டி கூப்பிடுறாரு, கூண்டு திறந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன்கிறார். அதுலயே கவிதை இருக்கிறது. ஆகவே இந்த கவிதைகளை இப்போ என்ன சொல்லாது யார் இருக்குது? கண்டராதித்தன், ஷா, தேவேந்திர பூபதி, வத்சலா, பானுமதி. ஆக பானுமதி இன்னும் யாரு சொல்ல? இன்றைய தினம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்மிங் அப் மாதிரி சொல்லணும்னா, எல்லா கவிதைகளுமே உயர் கவிதைகள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் சவுக்கடி வச்சுட்டு கையில. அவர் முதலே சொல்லிட்டார், நல்ல கவிதைகளை பாராட்டாமலோ இல்லது மோசமான கவிதைகளை தேர்ந்தெடுத்தாலோ சவுக்கடி கொடுங்கள் சொல்லிட்டார். சார் பாதி பேர் பிழைக்க மாட்டான் சார், பாதி பேர் ஓடிடுவான். இப்போ இது முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறேன், அருமையா வத்சலா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அதாவது நான் என்னன்னு சொல்றேன், ஒரு கவிஞன் எப்போது கவிஞனாக என்றால், நீ கவிதையை நேசிக்க வேண்டும், கவிஞனாக இருப்பதை அல்ல. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட், யாரோ அவனுக்கு பட்டம் கொடுக்கிறாரோ. ஒரு இப்போ உரைநடைக்கும் கவிதைக்கும் என்ன வேறுபாடு? ஆனா ரெண்டுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தை தேவேந்திரா சொன்னார். என்ன சொன்னார்னா, மொழியினுடைய அருமை, அந்த மொழியை சரியா தெரியணும். அந்த மொழியினுடைய அறிவு இல்லாமல் நீங்கள் எதையும் தாண்ட முடியாது. அதுல அருமையான வார்த்தைகள், இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி கிடைத்த நிறைய வார்த்தைகள். கடலோடி என்ற அந்த கவிதை நம்ம நெஞ்சில நிற்கிறது. நீர்நிலை, அது மாதிரி வந்து தேவேந்திர பூபதியுடைய வனங்களை, பெயரில்லாத அந்த 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 பெயரற்ற விலங்குகளாக திரிகின்ற இது இருக்கு, அந்த பயோசைக்கிள். அவர் பயோசைக்கிள் சொன்ன அந்த மஞ்சள் நீர்ல, அதுவும் அற்புதமான கவிதை. அது சொன்னேன் சார், நான் சொல்லல நினைக்கிறேன். அந்த மஞ்சள் நீர்ல இருந்து போய் இட் இஸ் வாட் வி கால் as the பயோசைக்கிள். அந்த உயிர் சுற்று போய் கடைசியில அந்த ரத்த களரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மஞ்சள் நீரிலே கழுவப்படும் பொழுது அது மறுபடியும் நீராக மாறுகிறது. அதான் நீரின்றி அமையாத உலகு என்பதற்கு ஒரு புதிய விளக்கம். நான் நீரின்றி அமையாத உலகு என்பதை வள்ளுவனை தோண்டி தோண்டி படித்திருக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் அவர் சொல்வது நீர் எல்லாத்தையும் சமனப்படுத்துகிறது. அந்த நிலை அவர் சொன்னார்கள். இது கவிஞருடைய பார்வை. அதாவது கவிதை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எடுத்துக்கொண்ட செய்தி, ஒரே செய்தியை எல்லாரும் மறுபடியும் சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு தீபாவளிக்கு எழுதுறதெல்லாம் கவிதை இல்லை. புதிய செய்தியை சொல்லணும். இன்னைக்கு நேரம் இருந்தால் சொல்கிறேன் என்று இந்த இஷ்யூல அழகிய சிங்கருடைய விருட்சம் இஷ்யூல பிச்சமூர்த்தியுடைய கவிதை,
விட்டில் பூச்சியை பத்தி அற்புதமான கவிதை. ஆனா அதை நீ சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஐ வில் சேவ் இட். அந்த அல்வா துண்டு, எங்க ஊர் திருநெல்வேலி, நான் எப்பவுமே திருநெல்வேலி அல்வா தான் கொடுப்பேன். அதனால வந்து அந்த அல்வா துண்டு அடுத்த கட்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா, ஒரு விஷயத்தை புதுமையாக சொல்லுகிறீர்களா, பழைய விஷயத்தை, அல்லது யாருக்கும் தெரியாத விஷயத்தை. இன்னைக்கு பார்த்து எனக்கு கிடைச்சது தக்கையை பற்றிய செய்தி, கடலோடியை பற்றி செய்தி. பானுமதி மாதிரி கவிதையில, அவங்க கவிதையில என்னன்னா, ஏற்கனவே மழையும் தெரியும், சிட்டுக்குருவியும் தெரியும், வீடும் தெரியும். ஆனா அவைகள் இடம் மாறி போய்விட்ட போது ஒரு கவிதை பிறக்கிறது. வத்சலா கவிதையில பார்த்தா இந்த நீண்ட அனுபவம், எங்களுடைய வயதுக்காரர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்தை ஒன்று சேர்த்து அன்றும் இன்றுமாக பின்னி பிணைத்து ஒரு அற்புதமாக பூ மாலையாக கொடுத்திருக்கிறார்களே, இந்த தொடுப்பு ஒரு வகை கவிதை. ஆகவே கவிதையில எத்தனையோ டெக்னிக் இருக்கு. ஆனா எதை செய்தாலும் அது பளிச்சென்று தெரியும்படியாக இதுவரை யாரும் செய்யாததை செய்தோமா என்பதையும், தொடர்ந்து உங்கள் கவிதைகளை மறுபடி படித்து பாருங்கள். அதுல பிழை இருக்கிறதா, உங்களுக்கே எளிதாக தெரிகிறதா என்பதெல்லாம் பார்த்து you have to proceed further. கவிதை எழுத பழகலாம். கவிஞர் ஆள்வது என்பது வேறு. ஆனால் நல்ல கவிதைக்கு சொந்தக்காரர்களாக முதலில் மாறுவோம். இந்த வாய்ப்பை எனக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் அழகிய சிங்கர் அவர்கள், அவர்களுக்கு நான் எல்லாருமே அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். அது மாதிரி வந்து சுந்தரராஜன் அவர்கள் இந்த தளம் கொடுத்து உதவுகிறார்கள். தளம் கொடுப்போர் சுந்தரராஜன், களம் கொடுப்பவர் அழகிய சிங்கர். ஆகவே இந்த தளத்திலும் களத்திலும் இயங்கி நாம் கவிதை நயம் படைப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி. கிருபானந்தன், நன்றி உரை சொல்ல முடியுமா? நன்றி உரை கிருபானந்தன். நான் பேச ஆரம்பிச்சோன்னே போயிட்டாரு. இல்ல வந்துட்டார். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நடந்திருக்காங்க. வித்தியாசமாக இருந்தது. பல புதிய சிந்தனைகளை, புதிய பார்வைகளை, அந்த பார்வைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற வகையில் முனைவர் வாவேசு அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டோம். மிக நான் நன்றாக ரசித்தேன். நீங்களும் ரசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த நிகழ்வு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். அனைவரும் மீண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம். வணக்கம்.